என்னைக்காவது நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு ஜெயண்ட் எலிஃபென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோப்ல கட்டி வச்சிருப்பாங்க. அது வந்து எஸ்கேப் ஆக கூட ட்ரை பண்ணாது. ஸ்ட்ரேஞ்ச் இல்லையா? பட் அது சின்ன வயசுல இருக்கும் போதே அதே ரோப்ல தான் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல அதால எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ ஓவர் டைம் அது ட்ரை பண்றதே ஸ்டாப் பண்ணிடும். ஆனால் வீக்குன்றதுனால கிடையாது. ஏன்னா நம்ப ஆரம்பிச்சிடும் நம்மளால எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு. நல்லா வளர்ந்தக்கு அப்புறமும் அந்த லிமிட்டிங் பிலீஃபோடையே அது சுத்தம். ஸோ ஹானஸ்ட்லி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளும் இன்வெஸ்டிங்ல இப்படிதான் ஃபீல் பண்றோம். இப்போ மார்க்கெட் டவுனா இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? புல் பேக் பண்ண பேனிக் ஆக இல்லைனா எஸ்ஐபியை பாஸ் பண்ணதுக்கு இது சிக்னல் அப்படின்னு யோசிச்சுக்கிறோம். பட் நம்ம சிக்னலே மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணியிருந்தா ஒவ்வொரு மார்க்கெட் டிப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியர் பண்ற மாதிரி ஒரு அலாரம் கிளாக் கிடையாது. பட் மேபி அ கிளாக் தட் டெல்ஸ் us it's time, like time to invest, time to grow, time to break free from those limiting beliefs. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் டிப்பை ஃபயர் அலாரம் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. பேனிக் ஆவாங்க, செல் பண்ணிடுவாங்க, இன்வெஸ்ட் பண்றதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் நம்ம தப்பா புரிஞ்சிருந்தா ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகுறதுன்றது அலாரம் கிளாக்கா ட்ரீட் பண்ணாம ஆப்பர்ச்சுனிட்டி கிளாக்கா ட்ரீட் பண்ணா. ஏன்னா ஒவ்வொரு ஃபால்க்கு அப்புறமும் ஸ்மார்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்குவாங்க, அதிகமாக எஸ்ஐபி பண்ணுவாங்க, நிறைய வெல்த் பில்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வெல்த் பில்ட் பண்றதுன்றது எமோஷனலி ரியாக்ட் பண்றதுனால பில்ட் பண்ண முடியாது. மந்த் ஆஃப்டர் மந்த் கன்சிஸ்டன்ட்லி ஷோ அப் பண்ணாதான் பில்ட் பண்ண முடியும். ஸோ ரியல் கொஸ்டின் என்னன்னா, நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஓல்ட் ரோப் பிடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களோட பாஸ்ட் ஃபியர், மார்க்கெட் மெத் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு வெல்த் கிரியேட் பண்றதுல இருந்து இஸ் இட் ஹோல்டிங் யூ பேக்? அப்பனா அந்த ரோப்பை பிரேக் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை சார்ஜ் எடுத்துக்கிற டைம் வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னா கண்டிப்பா எங்க பயோல இருக்க லிங்க்ல போய் இப்பவே எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு புக் பண்ணுங்க பிஃபோர் த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிளாக் ரிங்ஸ்.